வானதிக்கு பதிலாக இலக்கிய வானதி வருகிறது. காலச்சக்கரத்தை அழைக்கிறோம். எதிர்பாராத விதமாக வானதி ராமநாதன் அவர்கள் தேவக்கோட்டை போக வேண்டியிருந்ததால் என்னை தங்கள் சார்பாக ஆசிரியர் கௌரவிக்கும்படி வேண்டினார். ஆனால் தலையிருக்க வாழாடக்கூடாது. வானதி பதிப்பக ஒரு சங்கப்பலகை ஏற்றால்தான் எந்த நூலும் வெளிவரும். பதிப்பகமே பலகையாக திகழ்ந்து வரலாற்று எழுத்தாளர்களை ஊக்குவிக்கின்றது. ஒரு வரலாற்று ஆசிரியர் உருவாகிறார் என்று நான் சற்று முன்பு சொன்னேன். அப்படிப்பட்ட வரலாற்று எழுதப்போகிறவர் ஒரு பிளாஸ்டிக் கத்தியால் கேக் கட் பண்ணது வேதனையாக இருந்தது. ஒரு வீர வாளால் கட் பண்ணியிருக்கணும். அதுவும் கேக்கு பதிலாக காஞ்சிபுரம் இட்லி கட் பண்ணியிருக்கணும். பரவாயில்ல. இங்கே தலை இருக்கிறது, பெரிய தலை. கலைமகளின் நூற்றாண்டு விழாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் நூற்றாண்டு விழாவை வழிநடத்தப் போகிறவர் திரு கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம். இதுவரை கலைமகளுக்கு 4 ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள். உவே சாமிநாத ஐயர், பிறகு கீவாஜா ஒரு 50 வருடம் இருந்தார், 6 வருடம் ரமணி என்பவர் இருந்தார், இப்போது இவர் இருக்கிறார். ஒரு மைல்ஸ்டோன் நூற்றாண்டு விழாவை இவர் தலைமையில் தான் கலைமகள் கொண்டாடப் போகிறது. அது பெரிய பாக்கியம். வானதியும் கலைமகளும் இங்கே சங்கமிக்கின்றது. மற்றொருவர் பேசா மடந்தை, ஆனால் அவர் பேனா பேசினால் இமயமும் அதிரும். அவர் வானதிக்கும் வேண்டியவர். அவர் இங்கு வந்திருக்கிறார். அவர் பேச மாட்டார், அவர் சைகைதான் பேசும். திரு உதயணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். திரு கீழாம்பூரும் உதயணனும் அடியேனும் சேர்ந்து எழுத்தாளரை கௌரவிக்கப் போகிறோம். இது ஒரு பொன்மாலை பொழுது, இங்க நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுமே பார்த்தீங்கன்னா பொன்மாலை தான். அடிக்கடி இந்த மாலைகளில் இங்கே சந்திக்கிறோம் நிறைய நிகழ்ச்சிகளில். இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. ஏன்னா ஒரே நாளில் 4 புத்தகங்கள் வெளியிடுறாங்க, 4 நூல்களை வெளியிடுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதாக இல்லை நேற்று வரையில். ஆனால் இன்று காலை அவர்கள் என்னை அழைத்த விதம் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டது. சார், நான் உங்கள்கிட்ட முன்னாடியே தகவல் சொல்ல முடியலை, இப்போ நான் ஃபோன் பண்ணுறேன், எனக்கு ஃபோன் நம்பர் லேட்டாக தான் கிடச்சிது, உங்களால் கண்டிப்பாக வரணும், நீங்கள் வர முடியுமா, நீங்கள் வந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிச்சு. அந்த வார்த்தையில் நான் அன்பை பார்த்தேன். அன்புக்கு நான் அடிமை. அந்த அன்பான அழைப்பை ஏற்றுத்தான் உங்கள் மத்தியிலே நான் இருக்கின்றேன். எனக்கு முன்னால் பேசிய அனைவருமே பார்த்தீங்கன்னாக்க மிகச் சிறப்பாக பேசிவிட்டார்கள். நூலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த நூல்களை பற்றி பல நூலை பற்றி தெரியும். நூல்களின் அட்டைப்படத்தை மட்டும்தான் பார்த்தேன். அட்டைப்படமே அவ்வளவு அட்ராக்டிவாக இருக்கிறது, மிக அழகாக இருக்கின்றது. அதனால உள்ளுக்குள்ள கண்டென்ட்டை பற்றி என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி ஆல்ரெடி இவங்க விவரமாக சொல்லிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா லதா மேடம் பேசினதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் நமக்கெல்லாம் அதிகமாக ஏற்படுகின்றது. கலைமகளை நான் மேடையில் மட்டும் பார்க்கவில்லை, உங்களிடமும் பார்க்கின்றேன். நீங்கள் எல்லாருமே கலைமகளின் பையன் பெண் அல்லவா, மக்கள் அல்லவா, கலைமகளின் இருப்பிடம் அல்லவா இந்த பேனாக்கள் பேரவை. எத்தனை எத்தனை கவிதைகள், எத்தனை எத்தனை நாவல்கள், எத்தனை புத்தகங்கள். அப்பா உங்களை நான் பார்க்க வருவதே கலைமகளை பார்ப்பதற்காக தான் நான் வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நான் மிகுந்த பெருமைப்படுகின்றேன். இப்பொழுது the time for me is to honor our கதாநாயகி மோகனா அவர்கள். மோகனா என்று சொல்லும் பொழுது எனக்கு ஆனந்தம் பரமானந்தம் பாலகிருஷ்ணனின் உணர்ந்த பக்த கோடிக்கே பிரம்மானந்தம் ஆனந்தம் பரமானந்தம். வேணுகானத்தால் சிசுக்களும் பசுக்களும் தன்மையை மறந்தது ஆனந்தம்.
வேணுகானத்தால் சிசுக்களும் பசுக்களும் தன்னை மறந்தது ஆனந்தம். கிருஷ்ணனிலேதான் உலகையும் மறந்த ராதையும் தரிசனம் பிரம்மானந்தம். ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் பரமானந்தம். இந்த பிறந்த நாளிலே அவர்கள் ஆனந்தமாக வாழ, பல்லாண்டு வாழ அந்த இறைவனை கிருஷ்ணனை வேண்டி இப்போது அவர்களை கௌரவம் செய்ய போகின்றேன். ராதாகிருஷ்ணன் படத்தை கொடுப்பதன் மூலமாக அந்த ராதாகிருஷ்ணன் படத்தை நான் அளிக்க போய் என்ன படம் என்று சொன்னால், கல்யாணமான தம்பதிகளுக்கெல்லாம் நான் நேரடி சென்று கொடுக்கின்ற படம். இதுவரை ஒரு 50,000 பேருக்காக இந்த ராதாகிருஷ்ணன் படத்தை என் கையால் போயிட்டு கல்யாணங்களுக்கு கொடுத்தவன். அந்த 50,000 பேருக்கு கொடுத்த அதே போன்ற ராதாகிருஷ்ணா படத்தை இன்றைய தினம் தம்பதிகளுக்கு கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். இதை எடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு பார்த்தா பர்த்டேங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் a coincidence. So as a person of 77 years old, I think I got every right to bless them also, invoking the God's blessings, especially in the presence of our Kalaimalai sir and also the great Kalachakram நரசிம்மன். இவர்கள் முன்னிலையில் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறோம், அந்த கிஃப்டை கொடுக்க போறோம். என்னுடைய சார்பாக என்னுடைய பிஆர்ஓ வந்திருக்காரு, அவர் தான் மலர்மணம் அவர்கள். அவரையும் ராஜ்குமார் அவர்களையும், ஏன்னா அவர் தான் என்னை எப்பவுமே கூடவே இருந்து கூட்டு வர ஆளு, அவர்களையும் மேடைக்கு வருமாறு உங்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கொடுத்த நேரத்தை விட 2-3 நிமிடம் கூட எடுத்துக்கொள்வதற்கு மன்னிக்கவும். நன்றி. மேடையிலும் முன்னாலும் அமர்ந்திருக்கும் ஆளுமைகளுக்கு என் மனமார்ந்த நன்றி. நான் மிகவும் சுருக்கமாக எனது எழுத்து பயணத்தை சற்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எல்லாரும் இங்கிருந்த பேச்சாளர்கள் சொன்னது போல் நான் ஆக்சுவலி எழுத ஆரம்பித்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் தான் எல்லாருக்கும் கேட்பவர்கள் எல்லாருக்கும் 5 வருடங்கள் அல்லது 6 வருடங்கள் என்று சொல்லிக்கொண்டு இருந்தேன். ஆனால் சற்றே திரும்பி பார்த்த பொழுது 2015ஆம் ஆண்டில் பிரதிலிபியில் என்னுடைய கதைகளை எழுத ஆரம்பித்தேன். இன்று வெளியிடப்பட்ட மதுராந்தகியின் சபதம் எனது 32வது நாவல். பிரதிலிபியில் எழுதி ஆரம்பித்த பின்பு புத்தக வடிவில் எனது புத்தகங்களை காண வேண்டும், எனது நாவல்களை காண வேண்டும் என்று ஆசை எழுதும் பொழுது எனது கணவர் ஆனந்தா நிலையத்தின் உரிமையாளர் திரு சிதம்பரத்தை அவரது கட்சிக்காரர் அவரை அறிமுகம் செய்தார். ஸ்ரீ ஆனந்தா நிலையம் மூலமாக 2016இல் எனது முதல் நாவல் காக்கை சிறகு நிலை புத்தக வடிவமாக வந்தது. 25 சமூக நாவல்களை நான் எழுதி முடித்த பின்பு நானே எதிர்பாராத ஒரு திருப்பம். உங்கள் ரசிகன் ஆக்சுவலி ரவி பிரகாஷ் அவர்கள் சொன்னது போல் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சக்தி விகடன் நடத்திய வந்தியத்தேவன் வழியிலே ஒரு வரலாற்று பயணத்தில் கலந்து கொண்டேன். அதன் பின்புதான் எனக்கு சரித்திர நாவல்கள் எழுதும் ஆர்வம் வந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு புத்தக திருவிழா சமயம் எனது 10 நாவல்கள் பபாசி தலைவர் திரு வைரவன் முன்னிலையில் ஸ்ரீ ஆனந்தா நிலையத்தில் வெளியிடப்பட்டன. இந்த வந்தியத்தேவன் வழியிலே ஒரு வரலாற்று பயணத்தில் கலந்து கொண்ட பின்பு சக்தி விகடன் ஆசிரியர் திரு தெய்வநாயகம், உதவி ஆசிரியர் திரு காமராஜ் அவர்களின் அறிமுகம் எனக்கு வரலாற்று நாவல்கள் எழுதும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவால் ராஜராஜன் சபதம், பொன்னியின் செல்வனின் பெண்மணிகள் ஆகிய 2 வரலாற்று நாவல்களை எழுதி முடித்தேன். பொன்னியின் செல்வனின் பெண்மணிகள் குக்கு எஃப்எம்மில் ஆடியோ புத்தகமாகவும் வெளிவந்தது. திரு தெய்வநாயகம் அவர்கள் பிரபல எழுத்தாளர் தெய்வ திரு இந்திரா சவுந்தரராஜன் அணிந்துரையுடன்
மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மாள் கதையை நான் மாடக்கூடல் நாயகி என்ற தலைப்பில் வெளியிட உதவி செய்தார். அவரின் இன்னொரு அறிமுகம் கங்கை கொண்ட சோழபுரத்தை சேர்ந்த தமிழக அரசு பொதுப்பணித்துறை என்ஜினியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திரு கோமகன் அவர்கள். கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டுக் குழுவின் தலைவரான அவர் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயிலுக்கு யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெறுவதற்கு மிகவும் பாடுபட்டார். அவர் முதலில் முதலாம் ராஜேந்திர சோழனின் அணுக்கி என்றால் அந்தரங்க தோழி என்று பொருள். அவர் ஒரு தலிச்சேரி பெண். நக்கன் பறவை நங்கையை குறிப்பிட்டு சொன்ன தகவல்களால் நான் கவரப்பட்டு மதுர காவியம் என்ற நாவலை எழுதி முடித்தேன். அதை புஸ்தகம் மூலம் 2023 வெளியிட்டு திரு கோமகனிடம் நேரில் வழங்கிய பொழுது ஏற்பட்ட சந்தோஷத்தை என்னால் வார்த்தைகளில் வடிக்க இயலாது. புஸ்தகாவில் வெளியான எனது மதுர காவியம் நாவல் வானதி பதிப்பகத்தை சேர்ந்த திரு சுந்தர் கிருஷ்ணன் அவர்களின் நட்பை பெற்றிருந்தது. அவர் என்னிடம் வானதி பதிப்பகத்துக்காக வரலாற்று நாவல்கள் எழுதி தருமாறு கேட்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சியுடன் சந்திரமதியின் காதல் என்ற வரலாற்று நாவலை எழுதி அனுப்பினேன். 2024 வருடம் டிசம்பர் மாதம் நடந்த 48வது புத்தக கண்காட்சியில் 48 நூல்களை வானதி பதிப்பகம் திருமதி காளியம்மை ஆட்சி நினைவு நூல்களாக வெளியிட்டது. அதில் எனது சந்திரமதியின் காதல் மற்றும் 2 பாகங்களாக எழுதப்பட்ட கடல்மல்லை காவலன் சரித்திர நாவல்களும் அடக்கம். கடல்மல்லை காவலன் நாவல் வெளிவர பேருதவி செய்தவர் சரித்திர எழுத்தாளர், பதிப்பாளர், கள ஆய்வாளர் ஆன எழுத்துலக பிதாமகர் உதயணன் அவர்கள். கடல்மல்லை காவலன் நாவலின் நாயகன் ராஜசிம்ம பல்லவனின் வரலாறை தெரிந்து கொள்ள அவர் தந்த நூல்களும் குறிப்புகளும் ஏராளம். அவரின் வழிகாட்டுதல் இல்லாமல் நான் மதுராந்தகையின் சபதத்தையும் எழுதியிருக்க முடியாது. பனித்துளியின் பயணங்கள் என்ற தலைப்பில் திரு சுந்தர் கிருஷ்ணன் அவர்களின் அறிமுகத்தை நான் எழுதிய பொழுது அவரின் வாழ்வும் பனித்துளியாக மாறிவிடும் என்று நினைக்கவில்லை. எனது கடல்மல்லை காவலன் நாவலுக்காக வரலாற்று நாவலின் பிதாமகர் திரு உதயணன் அவர்களை அறிமுகம் செய்வித்த சுந்தர் கிருஷ்ணன் அவர்கள் அந்த நாவலை எழுதி முடிப்பதற்கு முன்பே மறைந்து விட்டது ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து எனது நாவல்கள் புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டுள்ளன. 2023 ஆண்டு 10 சமூக நாவல்கள், 2024 ஆண்டு 3 சரித்திர நாவல்கள், 2024 ஆண்டு இப்பொழுது 4 நாவல்கள் என தொடர்ந்து பிரசுரித்து வருவதற்கு முக்கிய காரணம் திரு உதயணன், கோமகன், திரு தெய்வநாயகம் போன்ற ஆளுமைகளும் 75 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள வானதி பதிப்பகத்தின் முனைவர் ராமநாதன், திரு சிதம்பரம் போன்ற பதிப்பாளர்களுமே ஆகும். நான் எனது பள்ளி தமிழ் ஆசிரியை முனைவர் சரஸ்வதி ராமநாதன் அவர்களையும் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். அவர் தனது 84 வயதையும் பொருட்படுத்தாமல் இன்றைக்கும் இலக்கிய நிகழ்வுகளுக்கு வருகை தருகிறார். இந்த விழாவுக்கும் தனது ஆசிகளை காணொளி மூலம் அனுப்பி வைத்திருக்கிறார். அடுத்து எனது பெற்றோர்களையும் எனது அனைத்து முயற்சிகளிலும் பக்கபலமாக இருக்கும் எனது கணவர் சுகதேவ், 2 பெண்கள் அனுபமா, அஞ்சலி மற்றும் எனது மாப்பிள்ளைகள் ஆகியோரையும் இந்த சமயத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். இந்த விழாவுக்கு தலைமை தாங்கி 4 புத்தகங்களையும் வெளியிட்ட பிரபல எழுத்தாளர் காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களுக்கும், முதல் பிரதிகளை வாங்கி சிறப்பித்த பேனாக்கள் பேரவை நிறுவனர் திரு NC மோகன்தாஸ் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. எனது நாவல்களை திறனாய்வு செய்த குங்குமம் ஆசிரியர் KN சிவராமன், உங்கள் ரசிகன் ரவி பிரகாஷ், சகோதரி லதா சரவணன் ஆகியோருக்கும் வாழ்த்துறை வழங்கிய கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் ஐயா, திருவாளர்கள் வானதி ராமநாதன், அனந்த் ரவி, என் தோழி திருமதி ஷியாமலா கோப்பு, மடிப்பாக்கம் வெங்கட் ஆகியோர் இனிமையாக இறைவணக்கம் பாடிய மதுவிதா, அழகாக வாழ்த்துறை வழங்கிய TNR, நன்றியுரை வழங்கிய எனது இனிமேல் நன்றியுரை வழங்கப் போகும் குழந்தை அனிதா, அழகாக தொகுத்து வழங்கிய கீத்மாலா ராகவன் மற்றும் இங்கே கூடியிருக்கும் எழுத்தாளர் பெருமக்களுக்கும் கோடானு கோடு நன்றி. இந்த விழாவின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த நண்பர் மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. 4 தடவைகள் மாற்றிய பண்பு இறுதியில் தற்செயலாக நவம்பர் 1ஆம் தேதி, அதாவது எனது பிறந்த நாளில் இந்த இனிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நூலக நண்பர் திரு சதீஷ் அவர்களுக்கும் என் நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். கடைசியாக
இதுவரை எனது எழுத்துப் பணிக்கு பேராதரவு தந்து ஊக்குவித்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். திருமதி அனிதா அவர்களை அழைக்கின்றேன். ஆளுமை நிறைந்த சபையோருக்கு வணக்கம். நூலகம் ரொம்ப சரியான நேரத்தில் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கங்கிறதுனால ரொம்ப எளிமையாக சின்ன உரையோடு முடிச்சுக்கிறேன். நன்றி உரை. இந்த புத்தக வெளியீடு விழாவுக்கு தலைமை தாங்கி புத்தகங்களை வெளியிட்டு பிரபல எழுத்தாளர் காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களுக்கும், முதல் பிரதிகளை பெற்றுக்கொண்டு பேனாக்கள் பேரவை நிறுவனர் எழுத்தாளர் திரு NC மோகன்தாஸ் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி. அத்துடன் 4 நாவல்களையும் திறனாய்வு செய்த குங்குமம் ஆசிரியர் KN சிவராமன், உங்கள் ரசிகன் ரவிபிரகாஷ் அவர்கள், சகோதரி லதா சரவணன் ஆகியோருக்கும், வாழ்த்துறை வழங்கிய கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் ஐயா, வானதி ராமநாதன், அனந்த ரவி, மணப்பாக்கம் வெங்கட், மணப்பாக்கத்துக்கு போயிட்டு மடிப்பாக்கம் வெங்கட், இனிமையாக இறைவணக்கம் பாடிய மதுமிதா, வாழ்த்துறை வழங்கிய TNR, அழகாக தொகுத்து வழங்கிய கீத்மாலா ராகவன் ஆகியோருக்கும் நன்றி. இந்த விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்த நண்பர் மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. எங்கள் அத்தை தான் இவங்க. நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் இறுதியாக சொல்ல விரும்புகிறது என்னன்னா, என்னையெல்லாம் எங்கள் அப்பா நல்லா படிக்கணும்னு சொல்லி வளர்த்தாலும் அம்மா சொல்கிறது உங்கள் அத்தை மாதிரி வந்துடாத அப்படின்னு சொன்னவங்க. அவங்க இத்தனை நாவல் எழுதி அவங்க படிப்பில் நான் அவங்க அளவுக்கு முன்னேறலைன்னாலும் அவங்க IAS படித்ததுனால ரொம்ப வருஷம் படிச்சுக்கிட்டே இருந்ததுனால வீட்டில் எல்லாருக்கும் அப்படி ஒரு வேணாம், பெண்கள் படிக்க வேணாம், ஓரளவு படிச்சுட்டு எல்லாருமே டீச்சர்ஸ் தான். 4 சகோதரிகள், அப்பா எல்லாருமே நல்லா படித்த குடும்பம். அதில் என்னைய ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த எழுத்துங்கிறது என்னை எப்படி பிடிச்சிக்கிச்சின்னு தெரியல, வழியாக வந்தது தான். நான் 5 நாவல் நாவல் இல்லை 5 புத்தகம் எழுதியிருக்கிறேன். பட் அது ஒரு குடும்பமாக வருதா என்னன்னு எனக்கு தெரியலை. அதுக்கு எங்கள் அத்தைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். கீழே எல்லாருக்கும் உணவு ஏற்பாடுகள் செய்திருக்கு. அவசியம் எல்லாரும் உணவு அருந்திட்டு செல்லுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். जनगण मन नायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड़ उत्कल वंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उत्सल जल सिसरंगा, तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे, गाहे तव जय गाता, जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे, जय हिंद, जय हिंद।